வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்காக கடந்த கால அரச பரீட்சை வினாக்களில் தெரிவு செய்யப்பட்ட வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். இது 2005ஆம் ஆண்டு வினாத்தாள் 1இன் 17வது 18வது வினாக்கள். 17ஆம் 18ஆம் வினாக்களில் ஒரு பொருளினை உயரத்திலிருந்து நேராக பார்க்கும்போது அது தோற்றும் விதம் முதலில் தரப்பட்டுள்ளது. இப்பொருளை பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அது தோற்றும் விதத்தினை காட்டும் உருவினை தெரிவு செய்க. அதாவது இது மேலே இருந்து செங்குத்தாக பார்க்கின்ற போது தெரிகின்ற படத்தையும், அதாவது மேலே இருந்து பார்க்கிற போது செங்குத்தாக பார்க்கின்ற போது அந்த பொருளின் தோற்றம் தெரிகின்ற விதமும், அதை கிடையாக நேராக பக்கமுகமாக பார்க்கும்போது தோற்றக்கூடியது விடையாக கேட்கப்படுகின்றது. இப்போ நாங்கள் அந்த நிலைக்குத்தாக மேலிருந்து பார்க்கும்போது அதில் பார்க்கின்றோம் 3 வட்டங்கள் இருக்கின்றது. நடுவில் உள்ள வட்டத்தில் ஒரு கோடு இருக்கின்றது, அது கைப்பிடியை குறிக்கின்றது. அப்போ இங்கே 3 விடைகளையும் கைப்பிடி இருக்குது. அப்போ இதில் எதுவாக இருக்கும் என நாங்கள் கொஞ்சம் முதலாவது விடியை பார்த்தால் அதில் 3 வட்டங்கள் உருவாகவும், அதாவது 3 வட்டம் வருவதற்கு சாதகம் இருக்கின்றது என்றால் கீழே இருக்கிற பீங்கான் பகுதி ஒரு பெரிய வட்டமாகவும், மற்ற கப்பிலே உள்ளுக்கு இருக்கிறது சிறிய வட்டமாகவும், மேலே இருக்கிறது பெரிய வட்டமாகவும், அந்த பெரிய வட்டத்தை தழுவியதாக, அதாவது கப்பின் பெரிய வட்டத்தை தழுவியதாக கைப்பிடி இருப்பது பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ விடையது பொருத்தமாக இருக்கின்றது. ஆனால் 2வதிலே என்ன பிரச்சனை, 2 வட்டம்தான் தெரியும். அந்த பாத்திரம் அந்த கப்புக்கு ஒரே உருளை போலத்தான் இருக்குது ஒழிய அது கூம்பி வரவில்லை. அதனுடைய அதில் 2 வட்டம். அதே மாதிரி தான் அடுத்த 3வது விடையிலையும் அது கூம்பி வந்தாலும் விரிந்து ஒரே வட்டமாகத்தான் தோற்றமளிக்கும். ஆகவே முதலாவது விடையே அதற்கு பொருத்தமானது. 18வது வினாவுக்கு வாகனத்தின் பின்னுக்கு முன்னுக்கு ஒரு சிறு பகுதி நீட்டிக்கொண்டிருப்பது தெரிகின்றது. முதல் வாகனத்தில் முன்னுக்கு இருக்கின்றது, பின்னுக்கு இல்லை. 2வது வாகனமும் அதே போல தான், அது சாய்வோடாக இருந்தாலும் பின்னே நீட்டிக்கொண்டு தனியாக இல்லை. அப்போ 3வது வாகனம்தான் இதற்கு பொருத்தமாக இருக்கின்றது. இது நாங்கள் புலக்காட்சிகளை கண்டுணர்வது என்ற ஆற்றிலே அடங்குகின்றது. நன்று.